ஹாய் பெட்டாலியன்ஸ். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியோட விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பிள்ளார் சுழியோட நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், இன்னையிலேருந்து நம்மளோட ஸ்டடி பிளான், நம்மளோட ஸ்டடிக்கு என்ன பண்ண போகிறோம், எப்படிலாம் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம், எப்படி நம்ம ப்ளூ பிரிண்ட் எடுக்க போகிறோம், அந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி ஃபாலோ பண்ணுறது, அதாவது நம்மளோட சிலபஸை தான் சொல்கிறேன். ஸோ நம்ம சிலபஸை நம்ம எப்படி எடுத்து டாப் டு பாட்டம் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி ஃபுல் சிலபஸையும் 3 மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஸோ நான் அந்த மாதிரி தான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸோ சிலபஸை மட்டும் பார்ப்போம், ஓகேங்களா? சிலபஸை முக்கியமாக ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கவர் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் கவர் பண்ணோன்னா அதை தொடர்ந்து தான் மற்ற சப்ஜெக்ட்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மொதல் சப்ஜெக்டை பார்ப்போம். மொதல் சப்ஜெக்ட் சிலபஸ்குள்ளே நம்ம முதல்ல போயிடலாம். சிலபஸ்குள்ளே போயிட்டோன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 2 பேப்பர், அதாவது மெயின் பேப்பரில் தான் வந்து நம்ம ஜிஎஸும் சைக்காலஜியும் எழுத போகிறோம். ஸோ நம்ம சைக்காலஜியை வந்து டாபிக் வைஸ் நம்ம வீக்லி ஒன்ஸ் கூட பார்த்துக்கலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. இல்லையா, நமக்கு சைக்காலஜி டெய்லி பார்க்குற மாதிரினா கூட நம்ம ஒரு டாபிக் வீடியோ ஷார்ட்ஸ்லேயோ இல்லை வீடியோவாகவே கூட ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ சைக்காலஜி நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். பட் நமக்கு மெயின் ஃபோக்கஸ் இந்த ஜென்ரல் நாலேஜ் தான், ஜிஎஸ் தான். ஸோ இந்த ஜென்ரல் நாலேஜை முதல்ல நம்ம கவர் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம ஹிஸ்ட்ரியை முடிச்சிடணும். அவன் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 லைன் தான். டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டு பிரசன்ட் டே மாடர்ன் இந்தியா அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டான். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னும் போது கரண்ட்டாக ஒரு 6 மாதம், ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 6 அந்த ஒரு 3 மாதம் வச்சுக்கோங்களேன். அந்த 3 மாதம் இந்த குறிப்பிட்ட டைமில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஈவெண்ட்ஸ் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் இல்லை வேர்ல்டு இதுலையோ ஏதாவது வார் நடந்திருக்கா, இல்லை ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் டெக்னாலஜிக்கலாக ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். இந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்றது கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். பட் இந்த டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு பாருங்க, இது வந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து மாடர்ன் இந்தியா 1947 வரைக்கும் நம்ம படிச்சே ஆகணும், ஓகேங்களா? 1947 இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நம்ம படிச்சாகணும், ஓகேங்களா? ஆக்சுவலி இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து அது இதில் வரும், பாலிட்டியில் வரும். பட் நம்ம மெயினாக இதை ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? 1947 வரைக்கும் கண்டிப்பாக முடிச்சாகணும். அதுவும் இந்த ஐஎன்எம் பார்ட் வந்து இந்த குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு தெரியும், குரூப் 1 குரூப் 2 படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஐஎன்எம் சொல்லிட்டு தனியாகவே ஒரு பார்ட் இருக்கும். பட் அந்த ஐஎன்எம் மொத்தத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், ஐஎன்எம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரே இதுவாக மர்ஜ் பண்ணி நமக்கு 2 லைனில் அட்லீஸ்ட் 4-5 லைன் மாதிரி கொடுத்தா கூட பரவாயில்ல, 2 லைனில் விட்டுட்டான். ஸோ நம்ம முதல்ல ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணணும். ஹிஸ்ட்ரியை ப்ரீ ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாலிட்டி போகணும், ஓகேங்களா? பாலிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஜாகிரஃபி போகிறோம் இல்லையா? ஜாகிரஃபி படிக்கும் போதே எக்கனாமிக்ஸ் படிச்சிடலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிட்டி போகிறோம். பாலிட்டியில் ஒரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவலாக படிக்கிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 50 ஆர்டிகளை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். ஸோ நமக்கு வந்து இதுதான் மெயின் கோர், ஓகேங்களா? ஜென்ரல் சயின்ஸ் கூட அதெல்லாம் ஈஸி தான். நம்ம ஜென்ரல் சயின்ஸுக்கு அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவாக போட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சோஷியல் சயின்ஸை முடிச்சிடுவோம். சயின்ஸ் சப்ஜெக்டை தனியாக வச்சுருவோம். சோஷியல் சயின்ஸ்ன்றது இந்த 4 சப்ஜெக்ட் தான். ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த 4 சப்ஜெக்ட் தான். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் இந்தியன் பாலிட்டின்றது சிவிக்ஸ் தான். இந்த 4 சப்ஜெக்ட் தான் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட். இந்த 4 டாப்பிக்கையும் நம்ம கம்பைன் பண்ணி படிக்க போகிறோம். ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கனெக்ஷனை நம்ம தெளிவாக கனெக்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் இது மண்டையில் நிற்கும். ஏன்னா இதில் ஏகப்பட்ட டேட்ஸ் வரும், ஈவெண்ட் வரும். இங்கே இந்த இடத்துல கனெக்ட் ஆனவங்க ஒருத்தவங்க, அதாவது ஐஎன்எம்ல கனெக்ட் ஆனவங்க பாலிட்டியில் வருவாங்க, ஓகேங்களா? ஐஎன்எம் வந்து 1885 ஸ்டார்ட் ஆகிடும், ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். பட் ஆனால் அது பாலிட்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டே வரும். ஸோ நம்ம பாலிட்டி கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுற வரைக்கும் அதெல்லாம் வரும்ன்றதுனால ஸோ நம்ம இது மொத்தத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி படித்தா மட்டும் தான் முடியும். ஸோ இதுக்கான ஒரு பிடிஎஃபாகவும் இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம ப்ரீ ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி இது மொத்தத்தையும் வந்து நான் ஒரு பிடிஎஃபாக கொடுக்குறேன். நான் எப்படி படிக்கிறேனோ அப்படி தான் நான் எதை வந்து மெட்டீரியல் வச்சு படிக்க போகிறேனோ அதை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஐ மீன் இதை நான் ஓனாக என் கையாலே டைப் பண்ணி எப்படி நான் எனக்கு புரிகிற மாதிரி மெட்டீரியல் எடுக்கிறேன்றதை அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணுறதா இருக்கலாம். இல்லை உங்களுக்கு இது செட் ஆச்சுன்னா கூட நீங்கள் இதை வச்சா கூட படிச்சுக்கலாம். ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு எப்படி நோட்ஸ் எடுக்கணுன்ற ஒரு வியூ கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்குமா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நல்லபடியாக கொண்டு போகணும். விநாயகர் மேலே பாரத்தை போட்டு நம்மளோட உழைப்பு 100% இருக்கும். ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு ஹிஸ்ட்ரியோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ, எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணணும், எப்படி நம்ம படிக்கணும், எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணணும்,
ஹிஸ்ட்ரியில் என்னென்ன பார்ட்லாம் இருக்குது, என்னென்ன பார்ட்லேருந்து எப்படி எப்படிலாம் கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். நாளைக்கு இல்லைனாலும் ஒரு 2 நாளில் வீடியோ வந்துடும். ஸோ மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த எஸ்ஐ நாம் தான்.